பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ரொம்ப நெருக்கப்படுறீங்களா? ஒடுக்கப்படணும்னு சொல்லி உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறாங்களா? நெருக்கத்தில் இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, கலங்கி இருக்கிற சகோதரனை சகோதரியை உன்னை பார்த்து ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்கிறார், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்து மன முறிவடைகிறதில்லை என்று சொல்லி 2 கொரிந்தியர் 4:8 சொல்லுகிறது. பிரியமான தெய்வ பிள்ளையே, உன்னை ஒடுக்குகிற, உன்னை நெருக்குகிற மக்கள் மத்தியில் நீ ஒடுங்கி போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கலக்கம் அடைந்து மன முறிவடைகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கம், நான் எவ்வளோ தாங்க முடியும் அப்படிலாம் கலங்குறியா? இந்த நெருக்கத்தில் நான் ஒடுங்கி போகிறேன்னு கவலைப்படுறேன். கவலைப்படாத, நீ ஒடுங்கி போவதில்லை. யாத்ரா புஸ்தகத்தில் வேதம் சொல்கிறது, எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்கள். பார்வோனுடைய ஜனங்கள் அவர்களை மிகவும் நெருக்கினார்களாம். அவர்களை எவ்வளவு நெருக்கினார்களோ இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுங்கி போகல, அது பதிலாக அவர்கள் பழுகி பெருகினார்களாம். நீங்கள் கூட ஒடுங்கி போவதில்லை. வேலையில், சமுதாயத்தில், தெருவில், உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில், உங்களை நெருக்குகிற மக்கள் மத்தியில் நீங்கள் ஒடுங்கி போக மாட்டீங்க. கர்த்தர் சொல்கிற அந்த காலை வேளையில் நீங்கள் பழுகி பெருக போகிறீங்க. உங்கள் ஒடுக்கெல்லாம் மாறப்போகிறது. நீங்கள் ஒடுங்கி போவதே கிடையாது. உங்களை ஒடுக்க யாரால், உங்களுடைய எந்த சக்தியால், மனுஷ சக்தியால், பிசா சக்தியால் முடியாது. நீங்கள் பழுகி பெருகுங்க. அதுதான் தேவ சித்தம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் ஒடுக்கப்படுவதில்லை, நெருக்கப்படுவதில்லை, மனமுறிவடைவதில்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். காட் பிளஸ் யூ. ஆமென்.